3 மாம்பழம் போதும். எவ்வளோ அல்வா? மாம்பழ சீசன் முடியவங்கள மாம்பழ அல்வா செஞ்சு பார்த்துடலாம். சிம்பிளாக முதல்ல செஞ்சு பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. யூடியூப்பில் கேட்டேன், ஜெமினியில் கேட்டேன், கூகுளில் ஒரு ஐடியா சொன்னாங்க. என்னதா ரொம்ப மிஸ் ஆகிடுச்சிட்ருக்குதே. பார்ப்போம், கொஞ்சமாக செஞ்சு பார்ப்போம். முதல்ல ஒரு கப்பு வேணுமா? முதல்ல இந்த பழத்தை எல்லாம் எடுத்து கழுவிக்கலாம் நல்லா. சாம்பினா சொன்னோம். சரி, முதல்ல 3 மாம்பழம் எடுத்துருக்கோம். நல்லா கழுவியாச்சு. கழுவினோடனே இப்படி நல்லா பீஸாக அறுத்துக்கலாம். அறுத்துக்கிட்டு இதை என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ அறுத்து அளவு கஷ்டம் தானே, ஒரு கப்பு சொன்னாங்கள்ல, அதில் அந்த சதையெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் வலித்து இதில் போட்டாச்சு. ஒரு கப்பு சொன்னாங்க, எங்கேயோ பத்தாதாட்டு இருக்குது, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். நாளைக்கு மாம்பழம் வாங்கிட்டு வந்துட்டு பேசிக்கலாம். இதை அப்படியே ஒரு ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம், மிக்சியில் போட்டு கூலாக. வீடியோ நாமளே எடுக்க வேண்டியதாக இருக்குது. எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் சிக்க மாட்டேங்குது. சூப்பராக அரைச்சோன்னா இதே அல்வா மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆஹா, அல்வா ரெடி. இப்போ வச்சு கடாய் வைக்கணும். இங்கே வா, நான் சொல்கிறது செய். மாம்பழ கடாயை வச்சு மாம்பழ கூழ் போட்டாச்சு. சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தியாச்சு. ஸ்பூன் பத்துமா வைக்கின்றதுக்கு? ஸ்பூன் பத்தாது. சர்க்கரையை ஊற்றியாச்சு. சர்க்கரை ஊற்றிட்டு நல்லா இப்படி கிண்டலாம். அடுப்பு சிலிமிலே இருக்கட்டும், சின்னதாகவே கொஞ்சமாக. இல்லை, எவ்வளோ நேரம் கிண்டுறது இதை? கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி கொதி வரணும். நம்ம கொதி வந்துருச்சா? எங்கே போகிறது? ஏகப்பட்டு போகிறதுக்குலாம் டைம் இல்லை. கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஆட்டி இங்கே நெய்யை போத்துறது. ஏலக்காய் தூள் இருக்கு. ಕಲಾಂಗಿನಿಗ ಯಾಕಡೆ ಕಲಿಯ ಪೂರ ಬರ್ತದೆ.
நெய் விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், அதை ஒட்டாமல் வந்துருச்சு. முந்திரி பொடி, நல்லா ஒட்டாமல் வருது. சாப்பிட்டு பார்த்தா தெரியும். मिस्ड कॉल स्प्रिंग सिवा कर का है எடுத்துலாமா? ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணணும். ये बासन में डाला, बस छोटा बासन में डाला. अभी तो डाला ना. மாம்பழ அல்வா ரெடி. மாம்பழ அல்வா நாமளே செஞ்சது. இன்னும் நல்லா இருக்கு, உண்மையாகவே நல்லா இருக்குது. மாம்பழ சீசன் முடியவங்கள செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலை இது செய்கிறதுக்கு. மாம்பழ சீசன் செய்ய முடியவங்கள செஞ்சு பாருங்கள், உண்மையாலுமே நல்லாயிருக்கும். யூடியூப் வீடியோவுக்காக சொல்லலை, உண்மையாகவே இந்த மாம்பழ அல்வா நல்லா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மாம்பழ சீசன் முடியும்.